கட்சியை விட்டு யாரும் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அதிமுக முன்கூட்டியே விருப்ப மனு வாங்குகிறது. அமைச்சர் ரகுபதி பேட்டி. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் 7 புதிய பேருந்துகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி மு. அருணா தலைமை தாங்கினார். இதையடுத்து அமைச்சர் எஸ். ரகுபதி மற்றும் மெய்யநாதன் ஆகியோர் புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு எஸ். ரகுபதி, அதிமுக முன்கூட்டியே விருப்ப மனுவை வாங்கி அவர்கள் கட்சியில் தேர்தலில் நிற்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்களா என்று பார்க்கிறது. கட்சியை விட்டு யாரும் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் முன்கூட்டியே விருப்ப மனு வாங்குகிறார்கள். இதுதான் அவர்கள் விருப்ப மனு வாங்குவதற்கு அடிப்படை காரணம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை தலைமையாக ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. மு. க. ஸ்டாலினுக்கு பிறகு அடுத்து இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான். சேலத்தில் 15 லட்சம் இளைஞர்களை ஒன்று திரட்டி இளைஞரணி மாநாட்டை நடத்தினோம். பாரதிய ஜனதா தங்கள் கட்சியின் டெபாசிட்டையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பிரதமர் மோடியும் உள்துறை மந்திரி அமித்ஷாவும் தமிழ்நாட்டிற்கு படையெடுத்து வரத்தான் வேண்டும். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியும் கொண்டு வர மாட்டார்கள். நமது பணத்தை மற்ற மாநிலங்களுக்கு செலவு செய்கின்றவர்கள் தான் அவர்கள், தவிர எந்த பணத்தையும் தருவதில்லை. தமிழ்நாட்டில் எந்த இயக்கமும் காலூன்ற முடியாது. இது திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க பூமி. இங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது. ஆன்மீக அரசியலை சொல்லி எல்லாம் ஏமாற்ற முடியாது. நாங்கள் ஆன்மீக அரசியலுக்கு எதிரிகள் அல்ல. தமிழ் உணர்வுள்ள அத்தனை மக்களுக்கும் நன்றாக தெரியும். எங்களை பொறுத்தவரை எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லோரும் சமம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. இவ்வாறு அமைச்சர் ரகுபதி பேட்டியின் போது குறிப்பிட்டார். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.